எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மங்களூர் ஸ்டைல் பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு வெஜ் ரெசிபி. வெஜ் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 4 டீஸ்பூன் அளவு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அது கூடவே 5லிருந்து 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2லிருந்து 3 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதை வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த ஸ்பைசஸ்லாம் மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா அது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நெய்யை கொஞ்சம் காய விடுங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 200 கிராம் அளவு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். எல்லா சைடும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே பன்னீரை எடுத்துடலாம். பன்னீர் எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயிலே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதை ரெண்டுத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மசாலா பேஸ்ட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பன்னீரை கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே சுவையான மங்களூர் ஸ்டைல் பன்னீர் கீ ரோஸ்ட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோக்கன் பவுல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.